ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காரக்குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டு காரக்குழம்பு செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வதக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு. காஞ்ச வேர்க்கடலைனா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம். நான் கருணக்கிழங்கு சேர்த்துருக்கேன், நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.